ஊழியம் இல்லாமல் போய்விடுகிறது. சில ஊழியங்கள் பாருங்க, தலைமுறை தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டே இருக்குது. முடிவு பரியந்தம் எத்தனையோ தலைமுறை. இப்ப பவுலுடைய ஊழியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பவுலுக்கு மகன் கிடையாது, மகன் கிடையாது, பைபிள் அப்படி சொல்லல. ஆனா இன்னைய வரைக்கும் பவுலுடைய ஊழியங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போஸ்தலர் ஊழியங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் சொல்றேன். எந்த ஊழியமும், எந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையும் முடிவு பரியந்தம் நடக்குமா, பாதியிலேயே முடிந்து போகுமா? அதான் கேள்வி. சில நேரங்களில் நம்ம ஓட தொடங்குகிறோம். தொடங்கும் போது வைராக்கியமாய் ஆரம்பிக்கிறோம். கர்த்தருக்காக நிறைய பிரதிஷ்டை, நிறைய காரியம் செய்கிறோம். ஆனால் ஓட்டம் இருக்கிறதா? ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா, ராகேல் வழியிலேயே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் எங்க போல, நியமிக்கப்பட்ட கல்லறைக்குள்ளே அவள் போகவில்லை. பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கல்லறையில அடக்கம் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தன் பிதாக்கள் அண்டையிலே அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். எதுக்காக அப்படின்னா, இயேசு வரும்போது கல்லறைகள் திறக்கணும். திறந்து அவங்க தான் அவரோடு கூட பரிசுத்தவான்கள், பரிசுத்த நகரத்துல காணப்பட்டார்கள். இது அதற்கான தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஸோ